வணக்கம். ஞானசூத்ரா என்ற ஒளியுடம்பு பெற்ற புத்த யோகியை பற்றி அடியேன் இப்போது கூறுகின்றேன். ஞானசூத்ரா சூத்திர ஜாதியில், அதாவது 4வது ஜாதியில் பிறந்தவர் என்று அந்த காலத்திலே சொன்னார்கள். ஆனாலும் ஞானம் பெற்றதனால ஞானசூத்ரா என்று அவருக்கு பெயர் வந்துவிட்டது. புத்தகயாவிற்கு சென்று கல்வி பயின்றார். அவருடைய உள்ளுணர்வில் ஒளி உடம்பு பெற வேண்டுமானால் சீனாவில் ஒரு கோயில் இருக்கிறது, பௌத்த கோயில் இருக்கிறது. அதன் அருகே போதி மரத்தின் அருகில், அரச மரத்தின் அருகில் தவம் செய்ய வேண்டும் என்ற தெய்வீக உள்ளுணர்வை பெற்றார். அவ்வாறே அங்கு சென்று பல ஆண்டுகள் தவத்திலிருந்து திரும்ப இந்தியாவிற்கு வந்தார். புத்தகயாவில் கிழக்கு பகுதியிலே ஓர் இடத்தில் அமர்ந்து அன்பர்கள் எல்லாருக்கும் நல்ல உபதேசங்களை எல்லாம் செய்த பிறகு ஒரு நல்ல நாளில் உடம்பு ஒளியாக மாறி எங்கும் நிறைந்தார். ஞானசூத்ரா அவர்களுடைய திருவுருவத்தையும் அவர் மறைந்திருக்கக்கூடிய அந்த புத்தகயாவின் ஒரு பகுதியையும் தரிசிப்போம். எல்லா வரங்களையும் பெறுவோம். வணக்கம்.